நண்பர்களே, உங்கள் வாழ்நாளில் எப்போதாவது இப்படி யோசித்தது உண்டா? உங்களை விட அறிவில் குறைந்தவன், தகுதியே இல்லாதவன் எல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் இரவும் பகலும் கழுதை மாதிரி உழைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன வெற்றி கூட கிடைக்காது. ஏன்? காரணம், வியர்வை சிந்துபவன் எல்லாம் வெற்றியாளன் ஆகிவிட முடியாது. மூளையை பயன்படுத்துபவன் மட்டுமே உலகத்தை ஆழ்வான். முட்டாள் தன் உடலால் உழைக்கிறான், ஆனால் புத்திசாலி தன் மூளையால் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குகிறான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அகண்ட பாரதத்தை உருவாக்கிய மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாகச் சொன்னார். உன் முட்டாள்தனம் உன்னை வாழ்நாள் முழுவதும் அடிமையாகவே வைத்திருக்கும், ஆனால் உன் புத்திசாலித்தனம் உன்னை சிம்மாசனத்தில் ஏற்றும். ஆம் நண்பர்களே, இன்று ஆச்சாரிய சாணக்கியரின் குருகுலத்திற்கே நாம் செல்லப் போகிறோம். ஒரு சாதாரண மனிதனை சக்கரவர்த்தியாக மாற்றும் ஒரு உண்மையான புத்திசாலியின் 15 ரகசிய அடையாளங்களை சாணக்கியர் நேரடியாக உங்களுக்கே கற்பிக்கப் போகிறார். ஆனால் அதற்கு முன், இனி விதியை நொந்து கொண்டு அழமாட்டேன், என் வாழ்க்கையை நானே செதுக்குவேன் என்று நினைக்கும் தைரியசாலிகள் மட்டும் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை உடைத்து விடுங்கள். இந்த வீடியோ நிச்சயம் உங்கள் தரைவிதியை மாற்றும். அதனால் இப்போதே ஒரு லைக் போடுங்கள். இந்த 15 குணங்களில் உங்களிடம் எத்தனை குணங்கள் இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு நெஞ்சை நிமிர்த்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை முட்டாள், எதற்கும் லாயக்கற்றவன் என்று ஏளனம் செய்தவர்களின் முகத்தில் கரியை பூச இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்து சிங்கம் விழித்து கொண்டது என்று காட்டுங்கள். ரெடியா? மூச்சை இழுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். வீடியோவிற்குள் போகலாம். நூற்றாண்டுகளுக்கு முந்தைய அந்த குருகுலம். சீடர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு புத்திசாலியை எப்படி அடையாளம் காண்பது என்று. முடிவே கிடைக்காத அந்த நேரத்தில் மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரிய சாணக்கியர் அங்கு வருகிறார். ஒரு மெல்லிய புன்னகையோடு தன் சீடர்களை பார்த்து நேரடியாக உங்கள் கண்களை பார்த்து அறிவுரை கூறுவது போல பேசத் தொடங்கினார். என் அன்பு சீடர்களே, காதுகளை மட்டுமல்ல, உங்கள் மனதையும் திறந்து வைத்து கேளுங்கள். ஒருவனை புத்திசாலி என்று உலகிற்கு பறைசாற்றும் அந்த 15 ரகசிய அடையாளங்களை காண்போம். ரகசியங்களை நெஞ்சுக்குள் புதைப்பவன். மகனே, முட்டாள்கள் தங்களுக்கு கிடைக்கும் அனுதாபத்திற்காகவும் ஆறுதலுக்காகவும் தங்கள் குடும்பத்தின் ரகசியங்களையும் தங்களின் பலவீனங்களையும் ஊரெல்லாம் சொல்லித் திரிவார்கள். ஆனால் ஒரு புத்திசாலிக்கு தெரியும், மனித மனம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்று. இன்று உனக்கு தோள் கொடுக்கும் நண்பன் நாளை சூழ்நிலை மாறும்போது உனது கொடூரமான எதிரியாக மாறலாம். அப்போது நீ உனது வாயால் அவனிடம் சொன்ன பலவீனங்களே உன்னை அழிக்க அவன் பயன்படுத்தும் முதல் ஆயுதமாக மாறும். உன் ரகசியம் வெளிவந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல் மற்றவர்கள் கைக்குச் சென்றுவிடும். ஆகையால் உன் ரகசியங்களை நெருப்பாக உன் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்து வை. களம் இறங்கும் முன் முரசு கொட்டாதவன். பலர் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பே நான் இதை செய்யப் போகிறேன், அதை சாதிக்கப் போகிறேன் என்று தம்பட்டமடிப்பார்கள். இப்படி முன்கூட்டியே சொல்வதால் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பல எதிரிகள் உருவாவார்கள். அவர்கள் உங்கள் திட்டத்தில் கல்லை தூக்கி போடுவார்கள். மேலும் உளவியல் ரீதியாகவே உங்கள் திட்டங்களை மற்றவர்களிடம் சொல்லும்போது அதை அடைந்துவிட்டதைப் போன்ற ஒரு மாயை உங்கள் மூளையில் உருவாகி உங்கள் உழைப்பின் வேகம் குறைந்துவிடும். புத்திசாலி எப்போதுமே இருளில் அமைதியாக திட்டமிடுவான், ஓசையின்றி உழைப்பான். அவனது வெற்றி உலகிற்கு இடியாக முழங்கும் வரை அவன் உதடுகள் திறக்காது. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதவன். கோபம் வரும்போதும் அதிக மகிழ்ச்சியில் இருக்கும்போதும் ஒருபோதும் முடிவெடுக்காதே. ஒரு நிமிட கோபம் பல வருட கடின உழைப்பை, பல வருட உறவை சுக்குநூறாக்கிவிடும். முட்டாள் தன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை யாராவது அவமானப்படுத்தினால் கூட உடனடியாக கத்தமாட்டான். அவன் ஒரு நிமிடம் தன் மூச்சை இழுத்து பிடித்து சிந்தித்து அந்த உணர்ச்சியை அடக்கி சரியான நேரத்தில் சரியான பதிலடியை கொடுப்பான். மனதை அடக்கியவனே உலகை ஆளும் தகுதியை பெறுகிறான். நாக்கை விட காதுகளுக்கு வேலை கொடுப்பவன். இயற்கை உனக்கு 2 காதுகளையும் ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறது என்றால் நீ பேசுவதை விட 2 மடங்கு கேட்க வேண்டும் என்பது பொருள். நீ பேசும்போது உனக்கு தெரிந்த விஷயத்தை மட்டுமே மீண்டும் சொல்கிறாய். ஆனால் நீ வாயை மூடி மற்றவர்கள் பேசுவதை உற்று கவனித்தால் அவர்கள் மனதிலுள்ள சூழ்ச்சிகளையும் அவர்களின் பலவீனங்களையும் புதிய பல தகவல்களையும் உன்னால் அறிய முடியும்.
குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துபவனின் பேச்சுக்குத்தான் சபையில் அதிக மதிப்பு இருக்கும். மௌனம் என்பது விவேகியின் மிக கூர்மையான ஆயுதம். பிழைகளை ஆராய்ந்து திருந்துபவன். வாழ்க்கையில் தோற்றுப்போனால் ஒரு முட்டாள் என்ன செய்வான் தெரியுமா? என் நேரம் சரியில்லை, என் முதலாளி சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் செய்யவில்லை என்று மற்றவர்கள் மீது பழி போடுவான். ஆனால் புத்திசாலி அந்த தோல்விக்கு தானே முழு பொறுப்பு என்று தன் ஈகோவை விட்டு ஒப்புக்கொள்வான். எனக்கு எங்கே தவறு செய்தேன், என் வியூகத்தில் என்ன குறை என்று தன் பிழைகளை அறுவை சிகிச்சை செய்து அதை திருத்தி அடுத்த முறை இரட்டிப்பு பலத்தோடு களத்தில் இறங்குவான். தன் தவறை ஒத்துக்கொள்பவன் மட்டுமே தினமும் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறான். 6. காலத்தை ஆயுதமாக்குபவன். இந்த உலகில் மிகப்பெரிய அரசன் முதல் சாதாரண பிச்சைக்காரன் வரை அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட ஒரே செல்வம் நேரம். இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த பதவியை மீண்டும் பிடிக்கலாம். ஆனால் கடந்து போன ஒரு நொடியை கூட பிரம்மாண்டமான சக்கரவர்த்தியாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. முட்டாள்கள் தேவையற்ற விவாதங்களிலும் தூக்கத்திலும் வீணான கேளிக்கைகளிலும் நேரத்தை எரித்து விடுவார்கள். புத்திசாலி தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் தன் அறிவை வளர்க்கவும், செல்வத்தை பெருக்கவும், உடலை பலப்படுத்தவும் முதலீடு செய்வான். 7. வினையின் விளைவை முன்கூட்டியே கணிப்பவன். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். சதுரங்க ஆட்டத்தில் எப்படி சாதாரண வீரன் அடுத்த ஒரு கட்டத்தை மட்டும் யோசிப்பானோ, முட்டாள்கள் இன்று நடப்பதை மட்டுமே பார்ப்பார்கள். ஆனால் ராஜா இன்னும் 5 காய் நகர்த்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே கணிப்பான். ஒரு வேலையை தொடங்கும் முன், ஒருவரிடம் கூட்டு சேரும் முன், இதனால் எனக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம், இது தவறாக போனால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது, பிளான் பி என்று அனைத்து விளைவுகளையும் முன்கூட்டியே கணித்து களமிறங்குபவனே புத்திசாலி. 8. பகட்டிற்கும் பேராசைக்கும் மயங்காதவன். ரிஜெக்டிங் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். உழைக்காமல் கிடைக்கும் பணமும் தகுதிக்கு மீறிய ஆடம்பரமும் தூண்டிலில் உள்ள புழுவை போன்றது. அந்த புழுவிற்கு ஆசைப்படும் மீன் தன் உயிரையே இழக்கும். மற்றவர்களை ஈர்ப்பதற்காக கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ்வது முட்டாள்தனத்தின் உச்சம். புத்திசாலி ஒருபோதும் சுலபமாக பணக்காரனாவது எப்படி என்ற குறுக்கு வழிகளை தேடமாட்டான். கடின உழைப்பு, பொறுமை மற்றும் நேர்மையான வழியில் மட்டுமே நிரந்தர வெற்றி கிடைக்கும் என்பதை அவன் ஆழமாக நம்புவான். 9. முகமூடிகளை கிழித்து உண்மை முகம் காண்பவன். ரீடிங் இன்டென்ஷன்ஸ். எப்பொழுதும் உன்னை புகழ்ந்து தள்ளுபவர்களையும் தேவையே இல்லாமல் அதிகமாக சிரித்து பேசுபவர்களையும் ஒருபோதும் முழுமையாக நம்பாதே. வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள மனிதர்களின் உள்நோக்கத்தை படிக்க கற்றுக்கொள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று சிந்தி. பல நேரங்களில் நீ காணும் கண்ணீரும் பொய்யாக இருக்கலாம். கண்களால் பார்ப்பதை விட உன் அனுபவத்தாலும் புத்தியாலும் மனிதர்களை எடைபோடு. 10. முட்டாள்களிடம் மௌனம் காப்பவன். சூசிங் பேட்டில்ஸ் வைஸ்லி. ஒரு பன்றியோடு சேற்றில் இறங்கி சண்டையிட்டால் இருவர் மீதும் சேறுபடியும். ஆனால் பன்றிக்கு அது பிடிக்கும், உன் தரம்தான் குறையும். அதைப்போலவே ஒருபோதும் முட்டாள்களிடமும் பிடிவாதக்காரர்களிடமும் உனது கருத்தை நிரூபிக்க விவாதம் செய்யாதே. உன் சக்தியும் உன் நேரமும் மிகவும் விலையுயர்ந்தவை. அதை முட்டாள்களிடம் செலவழித்து வீணாக்காதே. தேவையற்ற சண்டைகள் வரும்போது ஒரு மெல்லிய புன்னகையோடு அங்கிருந்து விலகிச் செல்வதே உன் புத்திசாலித்தனத்திற்கும் மன அமைதிக்கும் அழகு. 11. கற்றலை ஒருபோதும் நிறுத்தாதவன். ஒரு குளத்தில் தேங்கி நிற்கும் நீர் கொஞ்ச நாளிலேயே நாற்றமடிக்கத் தொடங்கிவிடும். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் நதிநீர் எப்போதுமே தூய்மையாக இருக்கும். அதுபோலவே எனக்கு எல்லாம் தெரியும் என்று எவனொருவன் நினைக்கிறானோ அவனது மூளை அன்றோடு மழுங்கிவிடுகிறது. ஒரு உண்மையான புத்திசாலி தான் சாகும் வரை மாணவனாகவே இருப்பான். புத்தகங்கள், பயணங்கள், அனுபவங்கள் மற்றும் தன் எதிரிகளிடமிருந்து கூட தினமும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பான். அறிவே அவனை ஆபத்துகளிலிருந்து காக்கும் கேடயம். 12. தோல்வியைக் கண்டு துவளாதவன். உனக்கு எல்லாம் வெற்றியடைய வேண்டும் என்ற அவசியமில்லை. தோல்வி என்பது உன்னை அழிப்பதற்காக வருவதில்லை. அது உனது உத்திகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக இயற்கை கொடுக்கும் எச்சரிக்கை மணி. 1000 முறை கீழே விழுந்தாலும் இது என் முடிவல்ல என்று ஒற்றையாளாக மீண்டும் எழுந்து நிற்கும் துணிவு உனக்கு வேண்டும். முயற்சி செய்வதை நீ எப்போது நிறுத்துகிறாயோ அப்போது மட்டுமே நீ முழுமையாகத் தோற்கிறாய். என் சீடர்களே,
இப்போது நான் சொல்லப்போகும் இந்த கடைசி 3 ரகசியங்கள் ஒரு சாதாரண மனிதனை வரலாற்றில் அழியாத சாணக்கியனாக மாற்றும் மிக சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரங்கள். உங்கள் உயிர் உள்ளவரை இதை மறக்காதீர்கள். 13. நீரைப் போல வளையும் தன்மை. பயங்கரமான புயல் வீசும்போது நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன் என்று திமிராக நிமிர்ந்து நிற்கும் பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்துவிடும். ஆனால் அந்த புயலுக்கு வளைந்து கொடுக்கும் சாதாரண நாணல் புல் தப்பித்துக் கொள்ளும். இது கோழைத்தனமல்ல, இதுதான் உயிர் பிழைக்கும் தந்திரம். சூழ்நிலை மாறும்போது, மார்க்கெட் மாறும்போது உனது பழைய ஈகோவை மூட்டை கட்டி வைத்துவிட்டு காலத்திற்கு ஏற்ப உன்னை நீரைப் போல வளைத்து புதிய வியூகங்களை அமைப்பவனே இறுதி ஆட்டத்தை வெல்வான். 14. பணத்தை தனக்கு அடிமையாக்குபவன். அல்டிமேட் ஃபினான்ஷியல் மாஸ்டரி. பணம் வாழ்க்கையின் எல்லாமே அல்ல, ஆனால் அது உனக்கான சுதந்திரத்தை கொடுக்கும். ஒரு முட்டாள் தன் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்காக நாயாக உழைப்பான். ஆனால் ஒரு புத்திசாலி அந்த பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பான். பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படி சேமிப்பது, அதை எப்படி சரியான இடங்களில் முதலீடு செய்து பல மடங்காக பெருக்குவது என்ற கலையை தெரிந்து கொள். பொருளாதார பலம் இல்லாதவன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு வேலைக்காரனாக ஏதோ ஒரு முதலாளிக்கு அடிமையாகவே செத்து மடிவான். உனது செலவுகளை குறைத்து சொத்துக்களை அதிகப்படுத்து. 15. தர்மத்தையும் சுயமரியாதையையும் உயிராக மதிப்பவன். இந்த உலகமே உனக்கு சலாம் போட்டாலும் சரி, உனக்கு கோடி கோடியாக லாபம் கொட்டினாலும் சரி, உனது தர்மத்தையும் நேர்மையையும் உனது சுயமரியாதையையும் ஒருபோதும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விற்றுவிடாதே. தற்காலிகமான ஒரு லாபத்திற்காக தன் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கும் மனிதன் உலகத்தின் பார்வையில் என்றென்றைக்கும் ஒரு கோழையாகவே கருதப்படுவான். உனக்கு என்று ஒரு தரம் இருக்கிறது. உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நொடிகூட நிற்காதே. சுயமரியாதையை இழந்து கிடைக்கும் வெற்றி மரணத்தை விட கொடியது. தனித்து நின்றாலும் சிங்கத்தைப் போல தலை நிமிர்ந்து நில். நண்பர்களே, ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த உமிழும் நெருப்பு வார்த்தைகள் உங்கள் மனதின் ஆழம் வரை சென்று ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என முழுமையாக நம்புகிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, நீங்கள் வாழ்க்கையை வெல்வதற்கும் சமூகத்தில் தனித்து நிற்பதற்குமான சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்னது போலவே இந்த 15 குணங்களை அலசி ஆராய்ந்து இப்போது சொல்லுங்கள், உங்களிடம் எத்தனை குணங்கள் இருக்கிறது? எந்த குணத்தை நீங்கள் புதிதாக வளர்த்துக் கொள்ளப் போகிறீர்கள்? கமெண்டில் ஆணித்தரமாக பதிவு செய்து உங்களுக்கான முதல் அடியை எடுத்து வையுங்கள். இந்த உலகத்தை வெல்லத் துடிக்கும் சிங்கங்கள், இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே செய்து அந்த பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள். அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு இந்த நெருப்பை உங்கள் நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஷேர் செய்து அவர்கள் மனதிலும் வெற்றிக்கான நெருப்பை பற்ற வையுங்கள். மீண்டும் ஒரு மாசான உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்கள், செயல்படுங்கள், சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். நன்றி.